அனைவருக்கும் வணக்கம். நீரில்லா நெற்றி பாழ் என்ற பழமொழிக்கு இணங்க, தமிழர்கள் தம் நெற்றியில் திருநீற்றுப் பட்டை பூசுவதை பார்த்திருப்போம். அவ்வாறு பூசப்படும் திருநீற்றுப் பட்டை நம் கபாலத்தில் உள்ள தேவையற்ற நீரை உறிஞ்சும் தன்மையுடையது என்று மருத்துவ ரீதியாக சொல்லப்பட்டாலும், உயிர் பிரிந்த இந்த சடலம் எரிக்கப்பட்டு மிஞ்சுவது சாம்பல் மட்டும்தான். அந்த சாம்பலை நினைவுபடுத்தி, நாம் வாழும் காலம் வரை ஆணவம், அகங்காரம் இல்லாமல் அறத்துடன் வாழ இந்த திருநீற்றுப் பட்டை நினைவுபடுத்தும் என்று ஒரு தத்துவம் சொன்னாலும், அந்த திருநீற்றுப் பட்டை விளக்கும் உண்மை தத்துவம் என்ன என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? வெண்மை நிறம் கொண்ட திருநீற்றுப் பட்டையின் முதல் கோடு நம் உயிரையும், இரண்டாவது கோடு நம் உடலையும், மூன்றாவது கோடு நம் மனதையும் குறிப்பதாகும். அதில் புருவ மத்தியில் நடுநாயகமாக இடப்படும் குங்குமம் நம் இரத்தத்தை குறிப்பதாகும். நவீன விஞ்ஞானம் இன்று வரை உயிரையும் உடலையும் மனதையும் தனித்தனியாக ஆராய்ந்து வரும் சூழலில், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உயிரால்தான் உடல், உடலால்தான் இரத்தம், இரத்தத்தால்தான் மனம் என்ற இந்த உயரிய தத்துவத்தை திருநீற்றுப் பட்டை இடுவதன் மூலம் நம் முன்னோர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். இந்த உயிர், உடல், மனம் தத்துவம் அழியாமல் காக்கப்படவே நம் முன்னோர்கள் திருநீற்றுப் பட்டையை நெற்றியில் பூசி வழி வழியாக இந்த தத்துவத்தை கடத்தி வந்திருக்கிறார்கள்.